என்ன கலைவாணி அக்கா, இது நமக்கு தேவையாக்கா? நமக்கு நம்ம குடும்பத்துக்கு இது அவசியம்தானா? என்ன அக்கா இப்படி பண்ணிட்ட? இதெல்லாம் டேஸ் நக்கல் தானே. எனக்கு ஒன்று பிடிக்குது பிடிக்கலை, அது உன்னுடைய தனிப்பட்ட விஷயம். நீ அதை பொது வழியில் கொண்டு வந்தது ரொம்ப தப்பு இல்லை அக்கா. ஏன்க்கா நீ இப்போ ஐயப்பனை பற்றி தப்பாக ஒரு பாட்டு பாடிட்ட. நீ பெரியார் பேத்தி, பெரியம்மா பேத்தி, தாத்தா பேத்தின்னு எல்லாம் சொல்கிற. ஆனால் நீ பண்ணது நியாயமானு உனக்கே தெரியுதாக்கா? ஏன் அக்கா அக்கான்னு சொல்லி நினச்சாத, உன்னை வேற என்ன பண்ணி சொல்லி திட்டுறதுன்னு தெரில. அதனால தான் நம்பிக்கை ஒருத்தருக்கு ஒவ்வொரு விதங்களில் இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு கடவுளை பிடிக்க, இன்னொருத்தருக்கு ஒரு கடவுளை பிடிக்க, சிலவங்களுக்கு கடவுளே பிடிக்காது, சிலவங்களுக்கு கடவுள் நம்பிக்கையே இருக்காது. அது அவங்க தனிப்பட்ட விஷயம். எனக்கு பிரியாணி பிடிக்கணும்னு சொல்லிட்டு உனக்கும் பிரியாணி பிடிக்கணும்னு ஒரு அவசியமும் இல்லை. நான் காலையில் எழுந்தோன்னே டீ குடிப்பேன், அதுக்காக நீ ஏன் டீ குடிக்கணும்னு ஒரு அவசியமும் இல்லை. அப்புறம் எதுக்கு அக்கா உனக்கு இந்த டேஸ் நக்கல்? இப்போ நீ ஒரு ப்ரொடக்ஷன் மூலமாட்டு மேடையில் பாட்டை பாடி கிழிச்சு தள்ளிட்ட. இது உனக்கு நல்லா இருக்கா? உனக்கே இது நியாயமாக தெரியுதா? உனக்கு ஒரு வேளை கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், கடவுளே இல்லைன்னு சொல்கிற ஆளாக இருக்கலாம். நீ இருந்துட்டு போ, அதுக்கே மற்றவங்கள நீ குத்துற. உனக்கு பிடிக்கலை, ஒதுங்கி இருந்துட்டு போ. இப்போ எனக்கும் எல்லாரையும் பிடிக்கும், அதுக்குன்னு சொல்லிட்டு நான் எல்லார்ட்டையும் போயிட்டு உன்னை பிடிக்கன்னு சொல்ல முடியுமா? அது தப்பு இல்லை. எனக்கு சிலரை பிடிக்காது, அதுக்காக மேடை போட்டு எனக்கு இவனை எல்லாம் பிடிக்காது, இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், எனக்கு இந்த 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 சைடில் இருக்கவங்களெல்லாம் சுத்தமாக பிடிக்கலைன்னு சொல்லலாமாக்கா? நம்பிக்கைக்கா, மற்றவங்கள நம்பிக்கையில் மண் அள்ளி போடாதீங்க, தலையிடாதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்குது. இப்போ எனக்கும் நம்பிக்கை இருக்குது. நானே ஏசப்பாயை கும்பிட்றவன் தான். நீ அந்த பாட்டில் ஏசப்பாயை பெருசாக சொல்லிட்டு ஐயப்பனை தான் கொஞ்சம் தாழ்வாக பேசுகிறேன். ரொம்ப தப்பு அக்கா இது. ஏன்னா இப்போ நீ எனக்கா எங்கள் கடவுளை உயர்த்தி பேசிட்டேன்னு சொல்லிட்டு நான் உனக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. ஏன் முடியாதுன்னங்கி நீ பண்ண காரியம் அப்படி. இப்போ நல்லது பண்ணால் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்ல, நீ பண்ணது கெட்டது. உனக்கு நீ பெரியார் பேத்தியாக இருக்கலாம், பெரியம்மா பேத்தியாக இருக்கலாம், யாரோடைய பேத்தியாவோ இருந்துட்டு போ. அது நமக்கு அவசியம் இல்லாததில்லை. நம்ம அதுக்குள்ளே ஆராய முடியுமா நீ யாரோட பேத்தின்னு சொல்லிவிட்டு? அதை விடு. உனக்கு இப்போ கடவுள் நம்பிக்கை இல்லை, கடவுளை பிடிக்காது, நீ கடவுளே இல்லைன்னு சொல்கிற ஒரு வர்க்கமாக கூட இருந்துட்டு போ. போகிற போக பார்த்தாச்சுன்னா இங்கே எனக்கு அப்பா அம்மாவே இல்லை, நான் வானத்தில்ட்டு குதிச்சேன்னு கூட நீ சொல்லலாம். அது உன்னோட தனிப்பட்ட விஷயம், உன்னோட தனிப்பட்ட வாழ்க்கை, உன்னோட தனிப்பட்ட அந்தரங்கங்கள். அதை உன்னோடைய வச்சுக்க. ஸ்டேஜ் கிடச்ச உடனே ஏதாவது பாடி ஏதாவது சொல்லி, இப்போ 100ல் பாரு 99 பேருக்கு உன்னை பிடிக்கலை. நீ யாரை புகழ்ந்து பாடினியோ அவங்களுக்கே உன்னை பிடிக்கலை. ஏன் தெரியுமா? எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்க? ஒற்றுமையாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், பிரிவினை இல்லாமல் இருக்கணும். இதுதான் மனிதனோட இயல்பு, மனிதனோட வாழ்க்கை. நீ இதெல்லாம் விட்டுக்கிட்டு ஏதோ ஒரு மைக்கு கிடச்சி, உனக்கு கூட ஒரு 5-6 அடிமைகள் கிடச்சி, இந்த 5-6 பேரையே சேர்த்துக்கிட்டு நீ ஏதோ பெரிய சிங்கர் மாதிரி பாடி கிழிச்சு தள்ளிட்ட. அதில் ஏதாவது உனக்கு நியாயமாக தெரியுதாக்கா? உன்னோட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்குது. இப்போ சிலர் இயேசுவை கும்பிட்றாங்க, சிலர் முருகனை கும்பிட்றாங்க, சிலருங்க அல்லாவை கும்பிட்றாங்க. அது அவங்க நம்பிக்கை. சிலவங்க கடவுளே இல்லை அப்படின்னு இருக்காங்க. அதுக்காக நானும் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவன் தான், அதனால மற்றவங்களையெல்லாம் நான் குத்தி பேசுவேன், குத்தி காட்டுவேன் அப்படின்னு நீ இறங்கிட்டா, உன்னை பார்த்து இன்னொரு 5 பேர் இறங்குவான். அந்த 5 பேரை பார்த்து இன்னொரு 50 பேர் இறங்குவான். அப்புறம் நம்ம நாடு எங்கே போய் முடிகிறது? எப்போதுமே அது இன்னைக்கா இருக்கட்டும், நேத்தையாக இருக்கட்டும், வருங்காலங்களில் கூட இருக்கட்டும், ஒருவேளை நாளைக்கு உனக்கு குழந்தை வளர்ந்தா கூட குழந்தைகிட்ட சொல்லு. மற்றவங்க நம்பிக்கை மேலே, மற்றவங்களோட ஒரு நெறிமுறைகள், அவங்களோட ஒரு கலாச்சாரம், அவங்களுடைய ஒரு பக்தி, அதில் எல்லாம் தலையிடக்கூடாது.
உனக்கு பிடிச்சிருக்கா அவங்க கூட சேர்ந்து பயணிக்கிறியா, சேர்ந்து பயணித்து போயிட்டே இரு. உனக்கு பிடிக்கல, நான் அந்த கடவுளை கும்பிட்றவங்கள கூட நான் சேர மாட்டேன், இந்த கடவுளை கும்பிட்றவங்கள கூட சேர மாட்டேன்னா நீ சேராத. அது உன்னுடைய தனிப்பட்ட விஷயம். அதுக்காக மேடை போட்டு கத்தாது. நாளை உன் பிள்ளைகளுக்கும் சொல்லி வர, உனக்கு ஒருத்தரங்களை பிடிக்கலையா, இப்போ என்ன பிடிக்கலையா, விட்டு ஒதுங்கி ஓரமாக போ. அதுக்காக பற்றி என்ன போயிட்டு மேடையில் போயிட்டு இவனை எனக்கு பிடிக்காது, இவன் குடும்பத்தை எனக்கு பிடிக்காது, இவன் மதத்தினரை எனக்கு பிடிக்காது, இந்த சமுதாயத்தினரை எனக்கு பிடிக்காதுன்னு நீ மைக்கை பிடிச்சி பாடுறியே, வெக்கமாக இல்லை? இந்த ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, அப்பனுக்கு வாழ் வந்தால் அத்தை ராத்திரியில் கொடை பிடிக்குமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு. உன் கதை அப்படி தான் இருக்குது. உனக்கு ஒரு மைக்கு, அந்த நீ பாடின இடத்துல ஃப்ரெண்டு 2 ரோவில் இருந்த ஆட்கள், அவங்களெல்லாம் பார்த்த உடனே உனக்கு அது கொஞ்சம் அரிப்பு கூடி போச்சு. அதனால தான் நீ இதெல்லாம் பண்ணுற. ஒன்று ஏற்கனவே வலைதளங்களில் எல்லோரும் கழுவி ஊற்றிட்டுருக்காங்க. இதெல்லாம் உன் குடும்பத்துக்கு, உனக்கும் உன் குடும்பத்துக்கும் உன்னை பெற்றோர்களுக்கும் இதெல்லாம் தேவையா? உனக்கு என்ன வேணுமா, உனக்கு ஒன்று பிடிச்சிருக்கா, அதில் சேர்ந்து பயணி. உனக்கு ஒன்று பிடிக்கலையா, விட்டுட்டு போ. அதை நீ மைக்கு போட்டு சொல்லணும்னு இங்கே ஒரு அவசியமே இல்லை. புரியுதாக்கா? வரட்டா?